இங்கே ஒரு 5 ஃப்ரெண்ட்ஸ் ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருக்கிற ஒரு தடை செய்யப்பட்ட மலைப்பகுதிக்கு போகிறாங்க. அப்போ நிலநடுக்க வந்து அங்க இருக்கிற பாறை உடைஞ்சி அதுக்குள்ள இவங்களுக்கு கலர் கலரா கல்லு கிடைக்குது. அந்த கல் எடுத்து இவங்க பாத்துட்டு இருக்கிறப்ப திடீர்னு அங்க போலீஸ் வந்துடுறாங்க. இப்போ போலீஸ் கிட்ட மாட்டிக்காம இவங்க வேகமா வண்டி எடுத்துட்டு போற வழியில ஒரு ட்ரெயின் இவங்களை இடிச்சிடுது. இப்போ அதுல ஒருத்தவன் காலையில கண்ணு முழிச்சு பார்த்தா அவனோட பாக்கெட்ல அந்த கல்லு இருக்கு. இப்போ வாஷிங் மிஷின்ல போய் கை வச்சா அது உடைஞ்சு போயிடுது. அடுத்ததா அதுல இருக்கிற ஒரு பொண்ணோட போனுக்கு மெசேஜ் வருது. அதை பார்த்து கோவமானவ அந்த போனை அமுக்குறா. பார்த்தா அந்த போன் நொறுங்கி போயிடுது. இன்னொருத்தவன் ஸ்கூல்ல இருக்கிறப்ப ஒருத்தன் வந்து வம்பிழுத்து இவனை அடிக்கிறான். இவனுக்கு வலி எதுவுமே தெரியல. ஆனா அடிச்சவன் கை வலியில அழுகுறான். இப்போ இந்த 3 பேரும் கேண்டீன்ல அவங்களுக்கு கிடைச்ச சக்தியை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அவங்க கிட்ட இருக்கிற அந்த கல்லை எடுத்து அந்த டேபிள்ல வைக்கவும் அந்த டேபிள்ல இருக்க பொருள் எல்லாம் வெடிச்சு சிதறுது. அப்ப அந்த கல்லு கிடைச்ச இடத்துக்கு போய் பாக்குறப்பதான் இவங்களால வேகமா ஓடவும் பறக்கவும் முடியும்னு இவங்க தெரிஞ்சுக்கிட்டு ஒரு மலையில இருந்து இன்னொரு மலைக்கு தாவி விளையாண்டிட்டு இருக்கிறப்ப தடுக்கி தண்ணிக்குள்ள விழுந்துடுறாங்க. தண்ணிக்குள்ள விழுந்தவங்க நீச்சல் அடிச்சு போய் பார்த்தா அந்த தண்ணிக்குள்ள இன்னொரு உலகம் இருக்கு. இப்ப அந்த உலகத்துக்குள்ள போனவங்க அங்க இருக்கிற ஒரு ஸ்பேஸ் ஷிப்பை கண்டுபிடிக்கிறாங்க. அந்த ஸ்பேஸ் ஷிப்புக்குள்ள ஒரு ரோபோட் இருக்கு. 65 லட்சம் வருஷமா உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லுது. இவங்களை கூட்டிட்டு போய் சுத்தி நிக்க வைக்குது. அப்ப இவங்களுக்கு நடுவுல ஒரு ஒளி வருது. அந்த ஒளி என்ன சொல்லுதுன்னா, இந்த பூமியை அழிக்கிறதுக்கு ஒருத்தி வந்துகிட்டு இருக்கா. அவகிட்ட இருந்து இந்த பூமியை காப்பாத்துறதுக்காக நீங்க தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கீங்கன்னு சொல்லுது. இப்ப அந்த 5 பேரும் டெய்லி அங்க வந்து அவங்களோட திறமையை வளர்த்துக்கிறதுக்காகவும் அந்த சக்தியை எப்படி பயன்படுத்துறதுன்னு ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த ஒளி சொன்ன மாதிரியே பூமி அழிக்கிறதுக்காக ஒருத்தி வரா. இப்ப அந்த 5 பேரும் அவ கூட சண்டை போட்டு இந்த பூமியை காப்பாத்திடுறாங்க. பூமியை காப்பாத்துனதுனால மக்கள் கிட்ட இவங்க சூப்பர் ஹீரோஸா ஆகிடுறாங்க. இந்த மாதிரி உங்களுக்கு பவர் கிடைச்சா நீங்க என்ன பண்ணுவீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க.